வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: யோகா கற்றுக்கொண்டவர்களும் செய்யலாம், கற்றுக்கொள்ளாதவர்களும் செய்யலாம். இது என்ன பயிற்சினா, ஸ்கை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாவினுடைய ஓய்வு தரும் பயிற்சி. இது இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இதை ஆர்வமாக செய்யலாம். பிபி குறையும். இருதயத்துக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு பயிற்சி. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நம்மை விட்டு வேகமாக போடிடும். நாள் முழுவதும் நமக்கு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சி. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பயிற்சிக்கு பேர் தான் ஓய்வு தரும் பயிற்சி. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ரிலாக்ஸாக படுத்துக்க போகிறோம். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே கவனிங்க. கைகள் கால்கள் நல்லா தளர்வாக இருக்கட்டும். ஒரு இடத்துல நாம் பயிற்சி படுத்துக்கிறோம். இப்போ நம்ம நான் சொல்கிறத கவனிக்கும் போது உங்களுக்கே நல்ல மாற்றம் வரும். என்னென்னா, எனது பாதங்களை தளர்த்தி கொள்கின்றேன். பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. அணு அடுக்குகள் சீரடைகின்றன அப்படின்னா, நம்ம பாதங்களில் ஏதாவது நம்மளுடைய அணு அடுக்குகளில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு அந்த இடத்துல வலியோ துன்பமோ வரும். அது சரியாகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது நமக்குள்ளாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதை அப்படியே நம்ம பாதங்களில் நினைக்கும் போது அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய வலி துன்பம் எல்லாம் மறைஞ்சு நமக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் இந்த பயிற்சியினால். அடுத்து நம்மளுடைய கெண்டைக்கால்கள் பகுதிக்கு நம்மளுடைய மனதை கொண்டு போயிடலாம். கெண்டைக்கால்கள் அது இரண்டையும் நம்ம அப்படியே தளர்த்திக்கிறோம். அந்த கெண்டைக்கால்களில் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அந்த கெண்டைக்கால் பகுதி போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. கெண்டைக்கால்கள் ஓய்வு பெறட்டும். கெண்டைக்கால்கள் ஓய்வு பெற்றுக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்படியே மனதை முழங்காலுக்கு கொண்டு வந்துடலாம். அந்த முழங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க. முழங்கால்கள் இரண்டிலும் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் இரண்டிலும் போதுமான அளவு நல்ல வலு பெறுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் சீரடைகின்றன. முழங்கால்கள் ஓய்வு பெறட்டும். முழங்கால்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. நாமும் ரிலாக்ஸாக இருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படியே தளர்வடைஞ்சிட்டே வருது. இப்போ மனதை தொடைக்கு கொண்டு வந்துடும். தொடைப்பகுதிகள் இரண்டையும் தளர்த்தி கொள்கின்றேன். தொடைப்பகுதிகளில் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. என்னுடைய தொடைப்பகுதிகள் இரண்டும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் சீரடைகின்றன. அந்த கெண்டைக்கால் பகுதிகள் ஓய்வு பெறட்டும். கெண்டைக்கால் பகுதிகள் இல்லை, தொடைப்பகுதிகள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்போ அப்படியே மனதை இடுப்பு பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். இடுப்பு பகுதிகளையும் அதன் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கின்றேன். என் இடுப்பு பகுதிகளிலும் அதன் உள் உறுப்புகளிலும் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. இடுப்பு பகுதிகள் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அணு அடுக்குகள் சீரடைகின்றன. இடுப்பு பகுதிகள் அதன் உள் உறுப்புகள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு.
இப்போ மனதை அப்படியே வயிற்று பகுதிக்கு கொண்டு வந்துடுங்க. வயிற்று பகுதிகளையும் அதன் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கின்றேன். வயிற்று பகுதிகளோடையும் அந்த உள் உறுப்புகளையும் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. என் வயிற்று பகுதிகள் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அடுக்குகள் சீரடைகின்றன. வயிற்று பகுதிகள் அதன் உள்ளுறுப்புகள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு. இப்போ அப்படியே மனதை மார்பு பகுதிக்கு கொண்டு வந்துடுறோம். அதனுடைய உள் உறுப்புகளையும் மார்பு பகுதிகளையும் தளர்த்தி கொள்கின்றேன். அதில் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அதன் மார்பு பகுதிகளும் அதன் உள் உறுப்புகளும் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அடுக்குகள் சீரடைகின்றன. மார்பு பகுதிகள் ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்போது கைகளையும் தோள்களையும் தளர்த்தி கொள்கின்றேன். என் கைகளிலும் தோள்களிலும் நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கைகளையும் தோள்களும் நல்ல வலு பெறுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அடுக்குகள் சீரடைகின்றன. கைகளும் தோள்களும் நல்ல ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்போது கழுத்து பகுதிக்கு வந்துடலாம். கழுத்து பகுதிகளையும் அதன் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கின்றேன். அங்கே நல்ல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கழுத்து பகுதிகள் போதுமான அளவு வலு பெறுகின்றன. அதில் இருக்கக்கூடிய அடுக்குகள் சீரடைகின்றன. கழுத்து பகுதி ஓய்வு பெறட்டும். ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இப்போ அப்படியே தலைப்பகுதிக்கு வந்துடலாங்க. தலைப்பகுதிகளையும் அதன் உள் உறுப்புகளையும் தளர்த்தி கொள்கின்றேன். தலைப்பகுதிகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தலைப்பகுதி போதுமான அளவு வலு பெறுகின்றது. அடுக்குகள் சீரடைகின்றன. தலைப்பகுதி ஓய்வு பெறட்டும். தலைப்பகுதி ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. அப்படியே திரும்ப தலைப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. தோள்பட்டையும் கைகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. வயிற்றுப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. இடுப்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. 2 தொடைகளும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. 2 முழங்கால்களும் நன்றாக ஓய்வு பெற்று 2 கால்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. 2 பாதங்களும் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது நம்ம உடல் முழுவதும் நினைக்கிறோம் நன்றாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. அப்படியே ரிலாக்ஸாக கண்களை மூடி உடலை அப்படியே மறந்த நிலையில் வேறு எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் சுவாசம் வெளியே போகிறதையும் உள்ளே வர்றதையும் அப்படியே கவனிக்கிறோம். நல்லா ரிலாக்ஸாக படுத்திருக்கோம். இப்படியே ஒரு 5 நிமிடம் வரைக்கும் நம்ம இருக்கலாம். நம்ம உறக்கம் வந்தது அப்படின்னா நம்ம அப்படியே தூங்கிடலாம். எழுந்திருக்கு அப்படி இல்லை நமக்கு போதும் காலையில் நேரங்கள்லையும் இது செய்யலாம். நைட்டு நம்ம படுக்க போகும்போது கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். அவையெல்லாம் பயிற்சி முடித்ததுக்கப்புறம் கைகளை அப்புறம் கால்களை அப்புறம் தலைகளை உடல் அது அப்படியே மெதுவாக நம்ம அசைக்கிறோம். அப்படியே மெதுவாக இடது பக்கமாக
திரும்பி இந்த பயிற்சியை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம், இருதயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு தூக்கம் வராத அன்பர்களுக்கு இந்த பயிற்சி ஏற்ற பயிற்சியாக இருக்கும். இந்த பயிற்சி நல்லா இருக்குது, உங்களுக்கு புத்துணர்வை தருகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சில மணி நேரங்கள் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று இந்த ஸ்கை பயிற்சியை கற்றுக்கொண்டு உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்லுங்கள். இந்த பயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.